வணக்கம் மாணவர்களே, மீண்டும் நம் கணித பாடத்தில் இணைந்திருக்கிறோம். சென்ற வார தொடர்ச்சியாக இந்த காணொளியை நாம் பார்க்க இருக்கிறோம். 1000 வரையிலான முழு எண்கள் அப்படின்ற இந்த இரண்டாம் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் ஏறுவரிசை இறங்கு வரிசை அப்படின்ற தலைப்பினை நாம் பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் கணிதாசிரியர் திருமூர்த்தினேஸ்வரன். சரி, முதலில் இந்த ஏறுவரிசை இறங்கு வரிசை அப்படி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதாவது இரண்டு முக்கிய குறிப்புகள் இங்கே இருக்கின்றன. குறைந்த எண்களிலிருந்து அதிகமான எண்களால் அடுக்கப்பட்டால் அவை ஏறுவரிசை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குறைந்த மதிப்புள்ள எண்களிலிருந்து அதிக மதிப்புள்ள எண்கள் வருவரையில் நாம் வரிசையாக அடுக்கினால் அதற்கு பேரு ஏறுவரிசை. இதனை மாற்றி அதிக மதிப்புள்ள எண்களிலிருந்து குறைந்த மதிப்புள்ள எண்களுக்கு அடுக்கினால் அவை இறங்கு வரிசை. சரிங்களா? இதுதான் முக்கிய இரண்டு விஷயங்கள் இந்த தலைப்பில் இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏறுவரிசை இறங்கு வரிசையில் எண்களை எப்படி நம்ம எடுக்கலாம்? நிறைய வழிகள் இருக்கு மாணவர்களே. 2 2ஆக சேர்க்கலாம், 4 4ஆக சேர்க்கலாம், 8 8ஆக சேர்க்கலாம், 10 10ஆக கூட நாம் சேர்க்கலாம். சரிங்களா? இப்படிதான் நம்ம ஏறுவரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதணும். அடுத்த நடவடிக்கையாக ஏறுவரிசை சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை நம்ம இப்பொழுது பார்ப்போம். கட்டளை எண்களை ஏறுவரிசையில் எழுதுக. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு நாம் அடுக்க வேண்டும். இங்கே 5 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 220, 331, 116, 159, 440 ஆகிய இந்த 5 எண்களை இந்த கட்டத்தில் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை நம்ம அடுக்க வேண்டும். சரிங்களா? அதற்கு ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சரிங்களா? முதலில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த 5 எண்களையும் பாருங்க. அனைத்துமே மூவிலக்க எண். சரிங்களா? எல்லாமே 3 இலக்கங்கள் கொண்ட எண்கள் தான். ஆகையால் இந்த எண்களின் மதிப்பை நம்ம வேறுபடுத்தி பார்ப்பதற்கு சென்ற காணொலியில ஆசிரியர் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருந்தேன். 3 எண்களா இருந்தா 2 எண்களா இருந்தா ஆக மதிப்புள்ளது எதுன்னு பார்க்கும்போது அதோட இடத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். 1 10 100 ஆக இங்க 3 இலக்க எண்கள் கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா 100 என்ற இட மதிப்பில் தான் ஒவ்வொரு எண்ணையும் நீங்க மதிப்பை நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த 3 இலக்க எண்கள் இருக்கிறத அதுல இட மதிப்பு 100 எங்க இருக்கிறதோ அந்த எல்லா எண்களுக்கு கீழே கோடு கிழிச்சுக்குங்க. கோடிட்டுருங்க. 220ல் 1 10 100 முதல் இரண்டு எண் இட மதிப்பு 100. 331 1 10 100 அந்த மாதிரி எல்லா எண்கள்லையும் 100 என்ற இட மதிப்பின் கீழே கோடு கிழிச்சிருங்க. சரிங்களா? இப்ப இந்த எண்களை வைத்து அதோட மதிப்பை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்க 2, இரண்டாவது எண்ணில் 3, மூன்றாவது எண்ணில் 1, நான்காவது எண்ணில் மீண்டும் 1, ஐந்தாவது எண்ணில் 4ன்னு போட்டிருக்கு. ஆக குறைவுன்னு பார்க்கும்போது இங்க 4 1 1 3 2 1 1 சமமா இருக்குது இல்லையா? ஓகே, அப்படி என்றால் என்ன செய்யணும்? அதுக்கு பக்கத்தில் 100க்கு இடமதிப்பு 100ன் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இடமதிப்பு 10 இருக்கு. இந்த 10ல் எது குறைவு கூட நம்ம பார்க்கலாம். இங்க 116ல் 1 போட்டிருக்கு, 159ல் 5 போட்டிருக்கு. அப்போ 1 விட 5 கூட தானே. இப்போ 116 என்பது ஆக குறைந்த எண். இந்த 5 எண்களில் 116 என்பதுதான் ஆக குறைந்த எண், குறைந்த மதிப்புள்ள எண். ஆகையால் இது 1வது போட்டுங்க. 2வது 159, 3வது கண்டிப்பாக 220, அப்புறம் 331, இறுதியாக 440. சரியா மாணவர்களே? இங்க நீங்க இட மதிப்பு 100க்கு ஏற்றவாறு எல்லா எண்களுக்கும் கோடி கிழிச்சிட்டீங்க. அதுல நீங்க மதிப்பு ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 எண்கள் ஒரே சம அளவான மதிப்பு கொண்டிருக்கிறது. அதனால் இட மதிப்பு 10 பார்த்தீங்க.
அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது 116 தான் ஆக குறைந்த எண். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், 116 முதல் எண்ணாக எழுதணும். அடுத்த எண் பார்க்கும்போது 159, மூன்றாவது எண் 220, நான்காவது எண் 331, ஐந்தாவது எண் 440. சரியா மாணவர்களே? இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள எண்களை 5 எண்களை நீங்கள் ஏறு வரிசையில் எழுதியிருக்கீங்க. ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமையார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. குறைந்த மதிப்புள்ள எண்களிலிருந்து அதிக மதிப்புள்ள எண்களை அடுக்கும்போது தான் அது ஏறு வரிசை. அப்போ நீங்கள் கண்டறிய வேண்டியதான். 116, 159, 220, 331, 440. இதை நீங்கள் சரியாக அடுக்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதான். புரிஞ்சுதா மாணவர்களே? இது ஏறு வரிசை. அடுத்து இதே போன்ற படிநிலையை தான் நீங்கள் இறங்கு வரிசையிலும் செய்ய வேண்டும். இப்போ இறங்கு வரிசையை பற்றி பார்ப்போம். கட்டளை எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. அதே போல் 5 எண்கள் ஒரு பெட்டி. முதல்ல என்ன செய்யணும் ஞாபகப்படுத்துங்க. எல்லாமே 3 இலக்க எண்கள், அதாவது 3 இலக்க எண்கள் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இடமதிப்பு 100ன் கீழே கோடு கிழிச்சிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ இங்கே இறங்கு வரிசையில் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏறு வரிசைக்கும் இறங்கு வரிசைக்கும் வித்தியாசம் இருக்குது மாணவர்களை ஞாபகப்படுத்துங்க. இறங்கு வரிசை என்பது அதிக மதிப்புள்ள எண்களிலிருந்து குறைந்த மதிப்புள்ள எண்களை நம்ம வரிசையாக அடுக்க வேண்டும். ஆக இங்கே 220, 331, 116, 159, 440 இது எல்லா இடமதிப்பு 100லையும் கோடு கிழிச்சிட்டிங்க. ஆக கோடுன்னு பார்த்தீங்கன்னா 440. சரியாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து 331, 220, இங்கே 116, 159 இந்த இரு எண்களில் எப்படி நம்ம பரிசோதித்து பார்க்கலான்னா, இடமதிப்பு 10ல் பாருங்கள். இங்கே 1, இங்கே 5, 5 தான் கூட. அப்போ 159 4வது எண்ணு, 116 5வது எண்ணு. ஆக இப்போ இந்த 1, 2 போட்டது போல் எண்களை எடுத்து வரிசைப்படுத்த வேண்டியதான். சரிங்களா? விளங்கியதா? ஸோ இப்போ இங்கே திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இறங்கு வரிசையில் எழுதுகன்னு போட்டிருக்கும் போது ஆக அதிக மதிப்புள்ள எண் பார்க்கும்போது இங்கே 440 தான் ஆக மதிப்பு அதிகமானது. ஆக இறங்கு வரிசையில்னா முதல் பெரிய எண் இருக்கணும், அதுக்கு குறைவான எண் இருக்கணும், அதுக்கு குறைவான எண் இருக்கணும், குறைவாக இருக்கணும், குறைவாக இருக்கணும். ஸோ குறைந்து கொண்டே வருவது நம்ம எண்களை அடுக்கிய விதத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? இப்பொழுது இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடிக்கும்போது ஏறு வரிசை இறங்கு வரிசைகளை எண்களை எப்படி எழுதலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்து என்ன, பயிற்சிக்கான நேரம். இங்கே ஆசிரியர் உங்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கியிருக்கிறேன். கட்டளை கொடுக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக. அந்த அதே 5 எண்களை நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஏறு வரிசையில் எழுத போறீங்க, இறங்கு வரிசையிலும் எழுத போறீங்க. தயாரா? ஏறு வரிசை இறங்கு வரிசை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். ஏறு வரிசை என்பது குறைந்த மதிப்புள்ள எண்களிலிருந்து அதிக மதிப்புள்ள எண்களை அடுக்குதல். இறங்கு வரிசை என்பது அதிக மதிப்புள்ள எண்களிலிருந்து குறைந்த மதிப்புள்ள எண்களுக்கு அடுக்குதல். ஞாபகப்படுத்தி கவனமாக இதனை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். ஒரு காகிதம், வெற்று காகிதத்தை எடுத்து இந்த எண்களை எழுதி கொள்ளுங்கள். பிற்பாடு நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதி உங்கள் ஆசிரியரிடம் காட்டலாம். சரியா மாணவர்களே? இன்றைய பாடம் கண்டிப்பாக உங்களை படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் கணித ஆசிரியர் திரு மு. ஈஸ்வரன். நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.